இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா கடந்த உலகக்கோப்பை தொடரின் போது காயம் காரணமாக பாதியில் வெளியேறினார். அதன் பிறகு எந்த போட்டியிலும் இதுவரை பங்கேற்கவில்லை. இனி டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடப் போவதில்லை என ஹர்திக் பாண்டியா முடிவெடுத்து இருப்பதால் ரஞ்சி போட்டிக்கு அவர் திரும்பவில்லை. இதனை அடுத்து குஜராத் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தாவிய ஹர்திக் பாண்டியா அங்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இதனால் வரும் IPL தொடரில் சிறந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹர்திக் பாண்டியா கடந்த 2 மாத தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார். சமூக வலைதளங்களில் எப்போது உடற்பயிற்சி செய்வது போல் போட்டோ போட்டு கொண்டு ஹர்திக் பாண்டியா சீன் போட்டார். இந்த நிலையில் IPL கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஹர்திக் பாண்டியா இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக மும்பையில் நடைபெறும் TY பாட்டீல் T20 தொடரில் விளையாடினார். இதில் மும்பை ரிலையன்ஸ் அணிக்காக ஹர்திக் பாண்டியா தலைமை தாங்கினார். குட்டி மும்பை இந்தியன்ஸ் அணியாகவே ஹர்திக் தலைமை தாங்கிய ரிலையன்ஸ் அணி இருந்தது. இதில் திலக் வர்மா, நேஹல் வதேரா, ஆகாஷ் மதுவால் போன்ற வீரர்கள் களமிறங்கினார். பாரத் பெட்ரோலியம் அணிக்கு எதிரான இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். பவுலிங்கில் ஹர்திக் பாண்டியாவால் ஓஹோ என்ற செயல்படவில்லை என்றாலும் கொஞ்சம் சுமாராகத்தான் பந்து வீசினார். எனினும் பாரத் பெட்ரோலியம் அணியின் தொடக்க வீரர்கள் கவனக்குறைவால் தங்களுடைய விக்கெட்டை ஹர்திக் பந்து வீச்சில் இழந்தனர். ராகுல் திரிபாதி டக் அவுட் ஆக மற்றொரு வீரர் ஏக்நாத் 9 ரன்களிலும் ஹர்திக் பாண்டியாவிடம் கேட்ச் ஆகி ஆட்டம் இழந்தார். இதன் மூலம் 3 ஓவர்களை வீசி 22 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பெட்ரோலியம் அணி 18.3 ஓவரில் 126 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இதையடுத்து ரிலையன்ஸ் அணி பேட்டிங் செய்தது. தொடக்க ஜோடி நர்மன் மற்றும் நேஹல் வதேரா அபாரமாக விளையாடி முதல் விக்கெட்டுக்கு 50 ரன்கள் சேர்த்தனர். 32 பந்துகளை எதிர்கொண்ட நேஹல் வதேரா அரை சதம் கடந்தார். 87 ரன்களுக்கு 1 விக்கெட் என்ற நிலையில் இந்த ரிலையன்ஸ் அணி ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 113 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அவர் 9வது விக்கெட்டுக்கு தான் களத்தில் வந்தார். எனினும் அவர் பேட்டிங் பெரிய அளவில் ஏதும் சாதிக்கவில்லை. மொத்தமாகவே 3 ரன்கள் தான் அடித்தார். எனினும் எதிர்முனையில் இருந்த பியூஷ் சாவ்லா ரிலையன்ஸ் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.